வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு ஒரு இலக்கு, ஒரு கோல், ஒரு ஆம்பிஷன் அப்படிங்கிறது இலக்குன்னு ஒன்று இருக்கணும். இலக்குன்னு ஒன்று இல்லை, எனக்கு கோலே இல்லை அப்படின்னா நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சக்ஸஸ் அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கான டெஃபினேஷனை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி கோலுன்னு ஒன்று இருக்கணும். அதாவது ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம், நீங்கள் பெரிய லட்சியம், நீங்கள் நான் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் அப்படிங்கிற கோலை பற்றியே நான் பேசலை. நான் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறேங்க. கோல்னால் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு செயல் செய்ய போகிறீங்க. அது சின்ன செயலாக இருக்கட்டும் அல்லது பெரிய செயலாக இருக்கட்டும். நான் சின்ன செயல்னு சொல்கிறது, இப்போ சாப்பிட போகணும், உங்களுக்கு பசிக்குது. எனக்கு பசிக்குது, நான் ஹோட்டலில் போய் நான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா தானே உங்களால் சாப்பிட முடியும். நான் தூங்கணும் அப்படின்னு நினச்சா தானே உங்களால் போய் தூங்க முடியும். நான் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சா தானே நீங்கள் ஆஃபீஸ்க்கே போக முடியும். நான் பாத்ரூம்க்கு போகணும் அப்படின்னு நினச்சா தானே நீங்கள் பாத்ரூம்க்கே போக முடியும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் ஸ்கூலுக்கு போகணும், பாத்ரூமுக்கு போகணும், சாப்பிட போகணும், வேலைக்கு போகணும், இதெல்லாம் செயல். இந்த செயல் முதல்ல நடக்குதா இல்லை எண்ணம் ஃபஸ்ட்டு வருதா? ஃபஸ்ட்டு எண்ணம் வரும், அப்புறம் தான் செயல். நான் ஸ்கூலுக்கு போகணும்னு நினச்சா தான் நான் ஸ்கூலுக்கே போக முடியும். நான் தொழிலுக்கு, நான் ஆஃபீஸ்க்கு போகணும்னு நினச்சா தான் ஆஃபீஸ்க்கு போக முடியும். ஸோ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்யணுன்னாலும் ஃபஸ்ட்டு எண்ணம் தான் முதல்ல வருது. எண்ணம் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் செயலே வரும். அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்திலேயே முதல்ல உங்களுக்கு மனசளவில் ஒரு இலக்கு, ஒரு கோல். ஒரு கோலுங்கிறது என்ன? நான் சாப்பிட போகணுங்கிறது ஒரு சின்ன கோல். நான் ஆஃபீஸ்க்கு போகணுங்கிறது இப்போ நான் செய்ய போகிற வேலைக்கு ஒரு கோல். அதே போல தாங்க வாழ்க்கையும் அப்படித்தான். அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற இலக்கு என் மனசில் வச்சாதான் அதுக்கு அடுத்தது பாதை உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் காரில் போகலாமா, இல்லை பைக்கில் போகலாமா, இல்லை மெட்ரோவில் போகலாமா, இல்லை பஸ்ஸில் போகலாமா, எப்படி போகலாம், எந்த வழியில் போகலாம், எந்த ரூட்டில் போகலாம், எப்படி டிராஃபிக் இருக்கும், இப்போ பீக் ஹவரில் போனால் சீக்கிரமாக போயிடலாமா, இது எல்லா கேள்வியும் நீங்கள் அப்போ தான் கேட்பீங்க. அப்போ நான் வீட்டில் இருந்து நான் ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற முதல்ல நினைக்கணும், அதில் தீவிரமாக நான் இருக்கணும். அப்போ தான் எனக்கு அந்த பாதை, எனக்கு எந்த பாதையில் போகிறதுங்கிறது என்னால் முடிவு பண்ண முடியும், எதில் எப்படி போகிறேங்கிறது முடிவு பண்ண முடியும், எந்த நேரத்தில் கிளம்புறேங்கிறது எனக்கு தெரியணும், அப்போ தான் நான் எத்தனை மணிக்கு போய் சேருவேன்னு தெரியும். இது எல்லாம் தெளிவாக இருந்தால் தான் இந்த ஒரு சின்ன செயலையே உங்களால் செய்து முடிக்க முடியும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பூரா அடுத்த 40 வருஷத்துக்கு நான் எங்கே போகணும்னு எனக்கு இலக்கே இல்லை அப்படின்னா நான் எப்படிங்க போக முடியும்? சிம்பிள் காமன் சென்ஸ். அப்போ இந்த 40 வருஷத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு எனக்குள்ள ஃபஸ்ட்டு வைக்கணும். இதுதான் முதல் பாயிண்ட்டு. அடுத்தது, இப்போ இதுக்கு பேர் தான், இது என்ன சொல்வோம்னா, இது உங்களுக்கு பிடித்தமான ஒரு செயலாக இருக்கணும், அல்லது உங்கள் இயற்கையில் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். இது உலகத்தில் இதை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது. எனக்கு இப்போது நான் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கேன். எனக்கு இந்த ஐடி ஜாபு பிடிக்கலை, ஆனால் எனக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க, நான் போகிறேன் அப்படின்னா டெய்லி வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். இதை நான் வேலையாக பார்க்கிறேன். இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. என்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் பெரிய ஆள் ஆக முடியும்? ஒரே விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக மாறினா தான் அதில் நீங்கள் பெரிய ஆள் ஆக முடியும். ஒரு விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக எப்போ மாறுவீங்க? அதையே நீங்கள் திரும்ப திரும்ப வெறித்தனமாக நீங்கள் செஞ்சால் தான் அதில் எக்ஸ்பர்ட் ஆவீங்க. ஒரே விஷயத்தை எப்போ வெறித்தனமாக நீங்கள் செய்வீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் செய்வீங்க. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அப்போ உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கு உங்களுக்கு வெறித்தனமான ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அந்த ஈர்ப்பும் இருந்து இலக்கும் இருந்து வெறித்தனமாக அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க.
என்ன நேரத்தை விரயமாக்காம அதை பண்ணிக்கிட்டே பண்றதே உங்களுக்கு ஒரு ஆனந்தம். அதை டெய்லி செய்ய 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 ஆனந்தம். அப்போ நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. இதில் வெற்றி தோல்விங்கிறதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த செயலை செய்கிறதே ஒரு ஆனந்தம். இப்போ ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்கார். அவர் கிரிக்கெட் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் டெய்லி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நெட்ஸுக்கு ப்ராக்டிஸ்க்கு போவார். அவர் அதை டெய்லி 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த விளையாட்டை விளையாடிக்கிட்டே இருப்பார். அப்போது அதில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக மாறுவார். அவர் பெரிய ஆள் ஆகுறாரு. அவர் நம்ம நாட்டுக்காக விளையாடுவார். இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய அவார்டு வாங்குவார், கப்பு வாங்குவார். அதெல்லாம் மேட்ரே இல்லை. ஆனால் அவர் டெய்லி விளையாடும் போது என்ஜாய் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அதுதாங்க அவார்டு. 1 நிமிஷங்க. ஆனால் வாழ்க்கை பூரா அவர் பேட் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கார் பாருங்க. அந்த அடிக்கும் போது அவருக்கு கிடைக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. டெய்லி 6 மணி நேரம் அவர் விளையாடிக்கிட்டே இருப்பார். 6 மணி நேரம் அவருக்கு என்ஜாய் பண்ணுறாரு. கப்பு 1 நிமிஷம் தான், அடுத்த நிமிஷம் எல்லாரும் மறந்துடுவாங்க. அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த வெற்றியோ இந்த பெரிய நமக்கு கிடைக்கிற ஒரு புகழோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நான் செய்கிற செயல் இது ஒவ்வொரு கணமும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்போ எனக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கை நான் செய்கிறதே ஒரு ஆனந்தம். இதுதாங்க சக்ஸஸ். ப்ராசஸ் தான் சக்ஸஸ், எண்ட் ரிசல்ட் கிடையாது. இந்த சக்ஸஸ்க்கு ஒரு அற்புதமான டெஃபினேஷன் அப்படின்னா, ஒரு ஆங்கிலத்தில் ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இட் இஸ் அ ப்ராக்ரெசிவ் ரியலைசேஷன் ஆஃப் அ வர்தி ஐடியல்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான டெஃபினேஷன். அதாவது நல்லா கவனிங்க, சக்ஸஸ் இஸ் அ ப்ராக்ரெசிவ் ரியலைசேஷன். அதாவது நான் செய்து கொண்டிருக்கிற அந்த ப்ராக்ரஸில் எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது அல்லவா, ரியலைஸ் பண்ணுறேன்ல, அதுதான் சக்ஸஸ்ஸு. எதை நோக்கி? ஒரு வர்தி ஐடியல், ஒரு உன்னதமான ஒரு டெஸ்டினியை நோக்கி நான் நகர்ந்து போகிறது தான் சக்ஸஸ். அதை போய் அடைஞ்சு வெற்றி அடைஞ்சு எனக்கு ஒரு புகழை கொடுத்து என்னை ஊரே பாராட்டி எனக்கு கப்பு கொடுத்து இது எனக்கு சந்தோஷம். அதுவும் சந்தோஷம்தான், பட் அது மட்டுமே சந்தோஷம் இல்லை. நான் போகிறதே ஒரு சந்தோஷம். இந்த ஆன்மீக பாதை, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதில் எனக்கு பெரிய ஆர்வம். இதை மக்களுக்கு புரிய வைக்கிறது, இதை பற்றி பேசுறது, இது நான் தூங்காமல் பண்ணுவேன். இதை பண்ணி முடித்து என்னை ஒரு பெரிய குருவாக்கி உலகமே நம்மளை பாராட்டி நம்மளை எல்லாம் பெருமைப்படுத்தினது சந்தோஷம் இல்லை. பேசுகிறதே டெய்லி சந்தோஷம்தான். இதுதான் நமக்கு மிகப்பெரிய சக்ஸஸ். அதுக்கப்புறம் வர்றது அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதுக்கு முடிவே கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படின்னா இப்போ எனக்கு நான் என்ன துறையில் நான் இருக்கிறேன், எது எனக்கு இப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல குருஜி. இதுதான் எங்கள் இடத்துல நிறைய பேர் கேட்குற கேள்வி. இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குதுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம அதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சமுதாயத்து பின்னாடி போயிடுறோம். ஊர் உலகத்தில் எதை செஞ்சால் நம்மளை மதிப்பாங்க, இதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு. இன்னொரு பெரிய கேள்வியை நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க, இதை நான் சொல்லியே ஆகணும். அதாவது உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னா, அடுத்த ஃபியூ இயர்ஸில் எந்த துறை சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகுது, எந்த துறை மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய போகிறது, இப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கிரைம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் எங்கே போனாலும் எவனை பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐங்கிறான். நான் ஏஐ படிக்கணும், ஏஐ தான் ஃப்யூச்சரு, ஏஐயில் தான் உலகமே போகுது அப்படின்னு பெரிய ஒரு கோமால். இது ஒரு காலகட்டத்தில் இன்ஜினியரிங் பின்னாடி இப்படியே அலைஞ்சாங்க. இன்ஜினியரிங் படித்தா நம்ம எல்லாரும் ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு ஒரு பக்கம். இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கோமாளித்தனம் நடந்து கொண்டே இருக்குது. இதுதான் மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. நீ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம். உன்னுடைய சுதர்மம் என்னங்கிறத பார். ஒரு தென்னமரம் தேங்காயைத்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்னைக்கு மார்க்கெட்டில் வேற ஒன்று ட்ரெண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இவ்வளோ நாள் தேங்காயை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தேன், நாளையிலேருந்து தேங்காய்க்கு வேலை இல்லை, மாங்காய்க்கு தான் வேலை அப்படின்னு இது மாங்காயை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தா கோமாளியாக மாறிவிடும். ஒரு மாமரத்தை மட்டும்தான் உற்பத்தி செய்ய வேண்டும் சாகும் வரைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் அதோட சுதர்மம். உங்களுக்குன்னு ஒரு சுதர்மம் இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கிறது. அதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதை மட்டுமே நீங்கள் பார்க்கணும். அதை எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. தாரணா என்ற ஒரு நிகழ்ச்சியில்
இதுக்காக நம்ம பெரிய ஒரு ஃபார்முலாவே கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு நான் அந்த ஃபார்முலாவுடைய ஒரு சின்ன சாராம்சத்தை சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து நீங்கள் எதையோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. இதை உட்காந்து நீங்கள் கவனிக்கணும். டெய்லி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் தனிமையில் உட்காருங்க. உங்கள் வீடு, உங்கள் மனைவி, உங்கள் ஆஃபீஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக உட்காந்து உங்களையே வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சின்ன வயசுலேருந்து கவனித்து பாருங்கள். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுருப்பீங்க. அது உங்களுடைய சுதர்மமாக இருக்கலாம். அடுத்த பாயிண்ட், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அது செய்யும்போது உங்களையே மறந்துடுவீங்க. அதை செய்யும்போது நேரம் போகிறதே தெரியாமல் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள். அது உங்கள் சுதர்மமாக இருக்கலாம். அடுத்தது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையோ ஒன்று செய்ய முற்பட்டிருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் சேர்ந்து, இதெல்லாம் செஞ்சோம்னா வாழ்க்கையில் நீ தேரவே மாட்ட, இதெல்லாம் உலகத்துக்கு உதவாது அப்படின்னு யாராவது ஒரு 4 பேர் சொன்ன உடனே நீங்கள் பயந்துக்கிட்டு அந்த விஷயத்தை அப்படியே ட்ராப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ, அதை செஞ்சுருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் வந்து ஐடியில் இருந்தேன். அமெரிக்காவில் பல நாடுகளில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரணும், நான் இதைத்தான் நான் செய்ய போகிறேன்னு சொன்ன உடனே என் சுற்றி இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸும் லூஸாடா நீனு, அமெரிக்காவில் வந்து உட்கார்ந்துருக்க, எவ்வளோ பெரிய சம்பளம், எவ்வளோ பெரிய எம்என்சியில் என்ன டாப் பொசிஷனில் உட்கார்ந்துருக்க, இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போகிறாராம், உண்மையை பற்றி கற்றுக் கொடுக்க போகிறாராம், இதை உலகத்துக்கே இந்த உண்மையை சொல்லிக் கொடுக்க போகிறாராம், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என் உணர்வு உள்ளேருந்து சொல்லும், இதை தாண்டா நீ செய்யணும், இதை தாண்டா செய்யணும், இதுக்கு மார்க்கெட் இருக்கா, இதை எல்லாரும் கேட்பானா, நம்ம சொன்னால் பொண்டாட்டியே கேட்க மாட்டாலே, நம்ம எப்படி இது உலகத்துக்கு இது சொல்ல போகிறோம், இப்படியெல்லாம் நான் நினச்சிருந்தேன்னா வாழ்க்கையில் இதுக்கு வந்திருக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். உலகமே என்னை எதிர்த்து நின்றுச்சு. ஆனால் இதை நான் நிறுத்திட்டு நான் அந்த வேலையை நான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு உள்ள உணர்வு குத்திக்கிட்டே இருக்குது. டெய்லி நான் ஆஃபீஸில் போய் உட்காந்து ஐடி ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே வெறுப்பாக இருக்கும். இதெல்லாம் அங்கே யாராவது ஒருத்தன் ஏதோ ஆன்மீக சம்மந்தமாக எனக்கு கேள்வி கேட்பாங்க. என் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு என்கிட்ட வருவாங்க. அதுக்கு ஒரு அற்புதமான சொல்யூஷன் கொடுத்தோன்னே அவங்க அப்படியே மிரண்டு போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயத்தை நீ சாதாரணமாக சொல்லிட்ட, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இந்த பிரச்சனையும் நீ தீர்த்து வச்சுட்ட சிவான்னு கார்பரேட் கம்பெனியில் என்கிட்ட பேசுவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நான் என்னையே கவனித்தேன். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த வேலை நான் இதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் சம்பளமே இல்லாமல் இவங்களுக்கு இவ்வளோ பேருக்கு நம்ம உதவி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆஃபீஸ்க்கு போகிறது ஐடி வேலைக்காக, ஆனால் அங்கே நான் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களோட பிரச்சனை, என்னுடைய கலீக்ஸு, என்னுடைய பாஸோட பர்சனல் ப்ராப்ளம் எங்கிட்ட வரும். அதை நான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் ஒரு காலகட்டத்தில் மைண்டு ரொம்ப தெளிவாச்சு. இதுதான் என்னுடைய வேலை, அதை நான் அனுபவித்து பண்ணுறேன், இதை நரகத்தில் இருக்கேன். அப்போது இதில் மார்க்கெட்டு, ட்ரெண்டு, சம்பளம், அமெரிக்கா, இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு இப்போ இதுக்கு வந்தாச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யதார்த்தமாக நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ரசித்த உங்கள் வேலைக்கு மத்தியில் நடுவில் கேப்பில் நடந்திருக்கும், நிறைய நடந்திருக்கும். நீங்கள் அதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. இதை நீங்கள் கவனித்து பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு பெரிய உண்மை உட்கார்ந்து கொண்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெண்டு, இப்போ ஏஐ பற்றி என்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்வதெல்லாம், அப்பா நான் ஏஐ படிக்கணும்ப்பா, ஏஐ படிக்கணும், ஏஐ படித்தா நான் பெரிய ஆள் ஆகணும்ன்ட்டு ஏகப்பட்ட பேர் அப்படியே டென்ஷனில் இருக்கான். உலகமே ஏஐக்குள்ளே போகுது. ஏஐ பற்றி படிக்கவே வேண்டாயா. நான் சொல்கிறேன், நீ எந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த துறையில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை முதல்ல யூஸ் பண்ண கற்றுக்குங்க. அதை போய் படிக்கவே வேண்டாம். இப்போ நான் ஆன்மீக துறையில் இருக்கேன், எனக்கு ஏஐலாம் ஒரு அளவும் தெரியாது, அதை போய் நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஆன்மீகத்தில் இந்த ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், நம்ம உலகத்துக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் நான் பார்ப்பேன். அதை போய் நான் கற்றுக்கணுங்கிறது என்னுடைய வேலையே கிடையாது, அது என் பொழப்பே கிடையாது, என் சுதர்மம் அதுவே கிடையாது. இப்போ நான் ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணுறதுல இந்த ஏஐ எனக்கு எப்படி உதவும்? இப்போ இதே நான் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஹோட்டலில் சாம்பார் வைக்கிறதுக்கு, சட்னி வைக்கிறதுக்கு இந்த ஏஐயை நான் எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் நான் பார்ப்பேன். ஏஐயை போய் கற்றுக்கணுங்கிறது என்னுடைய அவசியம் கிடையாது. இப்போ இதே நான் ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கேன்னா இந்த ஜவுளி வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு இந்த ஏஐ எப்படி நான் யூஸ் பண்ணணும்னு தான் நான் பார்க்கணும். நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் இன்றைக்கி என்ன டெக்னாலஜி வருதோ அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய குருமார்கள் வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க.
அவங்க நேரில் வரவழைச்சி உட்கார வச்சு மரத்தடியில் உட்கார்ந்து கிளாஸ் எடுத்தாங்க. இப்போ நான் அப்படி எடுக்கல. இந்த கேமரா முன்னாடி உங்கள் முன்னாடி லட்சக்கணக்கான பேருக்கு ஏன்னா அன்னைக்கு கேமரா இல்லை, யூடியூப் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ இந்த டெக்னாலஜியை போய் நான் பிடிச்சிக்கிட்டு இதை கற்றுக்கணுங்கிறது என்னுடைய வேலை கிடையாது. இந்த டெக்னாலஜியை என்னுடைய சுதர்மத்துக்கு நான் எப்படி பயன்படுத்தணுங்கிறத மட்டும்தான் நான் பார்ப்பனே தவிர இதை போய் நான் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? கேமரா எப்படி எடுக்கணும், இதில் என்னென்ன கேமராலாம் வந்திருக்கு, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், இதை போய் நான் ஃபோட்டோகிராஃபி பழகணும், வீடியோகிராஃபி எதுவும் நான் பழக தேவையில்லை. அதை பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. இது எப்படி நான் பயன்படுத்தி கொள்வது? ஸோ இதையெல்லாம் பார்த்து ஒரு மனிதன் தெளிவான ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டான். அவனுடைய சுதர்மம் என்ன என்று அவனுக்கு தெரிந்து விட்டது. இப்போ அதை எப்படி செய்யறதுங்கிற பாதை அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அந்த பாதையில் எப்படி போகணும், அதை எப்படி அச்சீவ் பண்ணணும், இதை எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனுக்கு தேவை ஒரு கோல், லட்சியம் இருக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அது உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 90% நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. இதைத்தான் கல்வியில் நம்ம ஸ்கூலில் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதைத்தான் கல்வி முறையாக நாம் இதை கற்றுக் கொடுக்குறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது மிகப்பெரிய விஷயம். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக பிறந்திருக்கிறார்கள். அந்த காரணத்தை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்கள் 90% ஆல்ரெடி வின். அதுக்கப்புறம் அந்த செயலை நீங்கள் நிறுத்தாமல் செய்வீங்க, வெறித்தனமாக செய்வீங்க. யாரும் உங்களை நிறுத்த முடியாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிடுவீங்க. எல்லளவும் சந்தேகம் இல்லை. புரிந்திருக்கும்.